ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனி சமையலறை. இன்றைக்கி வந்து வாழைக்காய் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 5 வாழைக்காய் நான் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, உப்பு, வரமிளகாத்தூள். இது வந்து செட்டிநாடு மசாலா, கறி மசாலா தூள்னு சொல்லலாம். இது நான் வீட்டிலே நான் செஞ்சது. அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்ச பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம வந்து சால்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், நம்ம வச்சுருக்க செட்டிநாடு மசாலா, கறி மசாலா தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்லேயே வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஃப்ரை ஆகணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நம்மளுக்கு அந்த மூடியில் சொட்டுற தண்ணி அதுவே போதும். அப்படி உங்களுக்கு ஏதாவது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.